ஹலோ வணக்கம். இது வானவில் தொலைக்காட்சி பென்ஸ் 360 வழங்கும் பேசும் நேரம். பேசும் நேரம். Connecting you with medical experts. நம்ம கண்களில் வர இன்னொரு பிரச்சனை தான் குளுக்கோமா. குளுக்கோமானா என்னன்னு பல பேருக்கு தெரியாது. குளுக்கோமானா என்ன, இது யாருக்கெல்லாம் வரும், இது வந்தால் என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் எடுக்கணும்னு கிளியராக எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வந்திருக்காங்க ஆப்தமாலஜிஸ்ட் டாக்டர் அருணா மேம் அவர்கள். வாங்க தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ மேம். ஹாய் மேம், இந்த குளோக்கோமான்னு நிறைய பேர் இப்போ சொல்கிறாங்க, பட் பெருசாக அவேர்னஸ் இருக்க மாட்டேங்குது. ஸோ அது வந்து கண் சம்மந்தப்பட்ட ஏதாவது நோயா, அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஆமாம், குளோக்கோமா அப்படிங்கிற டேர்ம் நிறைய இடத்துல நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜென்ரலாக ஒரு ஐ கிளினிக்கு போகும்போது கண்ணாடி செக்கப்புக்காக போவீங்க, எல்லா இடத்தையும் எழுதி போட்டிருப்பாங்க குளோக்கோமான்ட்டு. அண்ட் சம்டைம்ஸ் இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பீச்சில் ரேலி போகிறது, குளோக்கோமா அவேர்னஸ் வீக்குன்ட்டு இப்போலாம் இருக்குது, அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக. ஸோ அந்த இடத்துலலாம் நீங்கள் போயிருக்கும்போது பார்த்துருப்பீங்க குளோக்கோமான்ட்டு. அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து இது கண்ணுக்குன்ட்டே இருக்கிற ஒரு ஸ்பெசிஃபிக் டிசீஸ். இப்போ சுகர் பிபி மாதிரி அதை ஃபுல் பாடி அஃபெக்ட் பண்ணி அது கண் அஃபெக்ட் பண்ணும். சுகர் பிபிலாம் இது அந்த மாதிரி கிடையாது, கண்ணுக்குன்ட்டே இருக்கிற ஒரு ஸ்பெசிஃபிக் டிசீஸ். இதில் என்ன ஆகும்னா கண்ணோட அழுத்தம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும், கண்ணுக்குன்னு ஒரு ப்ரெஷர் இருக்குது. ஸோ அது வந்து ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அது பேர் வந்து குளோக்கோமான்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஜென்ரலாக வந்து தமிழில் வந்து கண் அழுத்த நோய் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. குளோக்கோமாங்கிறது ஒரு ப்ராட் டேர்ம். இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. சில டைப் வந்து பார்த்திங்கன்னா வந்து கண் அழுத்தம் நார்மலாக தான் இருக்கும், இன்ஸ்பைட் ஆஃப் தட் வந்து அவங்களுக்கு வந்து நரம்பில் டேமேஜ் ஆகும். ஸோ ஜென்ரலாக குளோக்கோமானா நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது கண் அழுத்தம் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த கண் அழுத்தம் போய் வந்து நரம்பை வந்து டேமேஜ் பண்ணும், கண்ணோட நர்வ்ஸ் வந்து கிராஜுவலாக டேமேஜ் பண்ணிகிட்டே போகும். அது அப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா வந்து கண்ணு கம்ப்ளீட்டாக பிளைண்டாகவே ஆகிடும். ஸோ இதுதான் வந்து ஒரு குளோக்கோமாவோட நேச்சுரல் கோர்ஸ். மேம், இப்போ வந்து குளோக்கோமாவை வந்துட்டு இந்த தீஃப் ஆஃப் அ சைட்லாம் சொல்கிறாங்க. ஸோ ஏன் மேம் அப்படி சொல்கிறாங்க? குளோக்கோமாங்கிறது வந்து ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி கண் அழுத்தம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அது ஜென்ரலாக என்ன பண்ணுன்னா வந்து கண்ணுக்கு பின்னாடி இருக்க நரம்பை வந்து கிராஜுவலாக போய் அழுத்திட்டே இருக்கும். ஸோ உங்கள் நரம்பு கொஞ்சம் கொஞ்சமாக டேமேஜ் ஆகிட்டே இருக்கும். அது ஆனால் பேஷண்ட்டுக்கே தெரியாது, ப்ராப்ளம் இருக்கிறது பேஷண்ட்டுக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரிய வரும்போது வந்து நர்வ் டேமேஜ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 70% கிட்ட வந்து நர்வ் டேமேஜ் ஆகிருக்கும். ஸோ பேஷண்ட்டுக்கே தெரியாமல் இந்த ப்ராப்ளம் நடக்கிறதுனால, அண்ட் இது வந்து பிளைண்டிங் டிசீஸ், அதாவது அதை நர்வ் ஒன்ஸ் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா திருப்பி ரீஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் வந்து இந்த சைலண்ட் தீஃப் ஆஃப் விஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க பேஷண்ட்டுக்கே தெரியாமல் இந்த ப்ராப்ளம் கண்ணுக்குள்ளே நடந்துட்டு இருக்கிறதுனால அது விஷனையும் பறிக்கிறதுனால அதுக்கு பேர் சைலண்ட் தீஃப் ஆஃப் விஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதுக்கு சிம்டம்ஸ்லாம் எதுவும் தெரியாதா மேம்? சிம்டம்ஸ்லாம் இருக்கா அதுக்கு? அவங்க சிம்டம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து குளோக்கோமாலே நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ காமனாக இருக்கிற டைப்பில் வந்து இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி சிம்டம்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஆரம்ப கட்ட ஸ்டேஜில் ஆஃப் குளோக்கோமாவில் அந்த மாதிரி இருக்கும். பட் கொஞ்சம் அட்வான்ஸ்டு ஸ்டேஜுக்கு போயிடுச்சு அப்படின்னா வந்து குளோக்கோமாக்கு சில சிம்டம்ஸ்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. எஸ்பெஷலி வந்து நம்ம ஃபீல்ட் ஆஃப் விஷன் சொல்லுவோம். அதாவது நம்ம இப்போ ஸ்ட்ரைட்டாக பார்த்தா கூட நீங்கள் சைடில் உட்காந்துருக்கிறது எனக்கு தெரியுது, இந்த ஸ்ட்ரைட்டாக பார்த்தாலும் சுற்றி இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே எனக்கு தெரியுது இல்லையா? ஸோ அதுதான் நம்ம ஃபீல்ட் ஆஃப் விஷன் அப்படின்னு ஜென்ரலாக சொல்கிறது. ஸோ இந்த ஃபீல்ட் ஆஃப் விஷன் என்ன ஆகும் அப்படின்னா குளோக்கோமா பேஷண்ட்ஸ்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வரும். சைட்லேருந்து சைடு பார்வை எஸ்பெஷலி வந்து அவங்களுக்கு வந்து மறைக்க ஆரம்பிக்கும். அப்படியே கிராஜுவலாக அது டிசீஸ் ப்ராக்ரஸ் ஆக அந்த சைட் விஷன் அப்படியே சென்டருக்கு வரும். ஸோ அந்த சென்டருக்கு வந்த உடனே ரொம்ப சென்டருக்கு வந்த உடனே வந்து நம்ம ஒரு டியூப் வழியாக பார்த்தா எப்படி இருக்கும், டனல் விஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த டியூப் வழியாக பார்க்குற மாதிரி அவங்களுக்கு விஷன் வந்துடும். அந்த ஸ்டேஜ்லேயும் வந்து அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக அந்த டனல் விஷனும் போய் அவங்க கம்ப்ளீட்டாக பிளைண்ட் ஆகிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக அது நடக்கும். பட் இதெல்லாம் நடக்கிறதுக்கு ரொம்ப வருஷங்கள் ஆகும், அப்படியே கிராஜுவலாக அது போகும். ஸோ அதனால தான் இது வந்து ரொம்ப கிராஜுவலி ப்ராக்ரஸிங் டிசீஸ். பேஷண்ட்டுக்கே தெரியாது, ஆரம்ப ஸ்டேஜில் பேஷண்ட்டுக்கு சிம்டம்ஸே இருக்காது, அதனால் அவங்களுக்கு தெரியவே தெரியாது ப்ராப்ளம் இருக்குன்ட்டு. ஒன்ஸ் இந்த சைடு பார்வை மறைக்கிறது இதெல்லாம் வர ஆரம்பித்த உடனே ஓரளவு வந்து அந்த டிசீஸ் வந்து ஒரு மாடரேட் ஸ்டேஜை அட்டைன் பண்ணிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இது மூலமாக தான் இந்த சிம்டம்ஸ் வரும். அண்ட் இன்னொரு டைப் ஆஃப் குளோக்கோமாவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சடனாக வரும். சில டைப் ஆஃப் குளோக்கோமாஸில் வந்து கண்ணோட ப்ரெஷர் சடனாக ஷூட் அப் ஆகும். கண்ணுக்குள்ளே இருக்கிற ப்ரெஷர் வந்து ஒரு ரேஞ்சில் இருக்கும். நம்ம எப்படி ரத்த அழுத்தம் பிபி வந்து ஒரு கரெக்டாக ஒரு லெவலில் இருக்கணும்னு சொல்கிறோமோ அதே மாதிரி கண்ணுக்குன்னு இருக்கிற அழுத்தமும் வந்து ஒரு நார்மல் ரேஞ்சில் இருக்கணும். ஸோ அது வந்து சடனாக ஷூட் அப் ஆகி ரொம்ப டபுள் அமௌண்ட் ஷூட் அப் ஆயிடுச்சுன்னா கண்ணில் சிவியராக பெயின் வரும். அந்த பெயினை எப்படி டிஸ்கிரைப் பண்ணுவாங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் லைக் ஹார்ட் அட்டாக் பெயின் அளவுக்கு ரொம்ப சிவியராக இருக்கும் அந்த பெயின். ஸோ பேஷண்ட்டுக்கு வந்து ரொம்ப கண் ரெட் ஆகி பார்வையே சடனாக ட்ராப் ஆகி கண்ணிலேருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்கும். அவங்களால அந்த பெயினை டாலரேட்டே பண்ண முடியாது. வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும். ஆல்மோஸ்ட் லைக் அது ஹார்ட் அட்டாக் வர அளவுக்கு அவங்களுக்கு சிம்டம்ஸ் வந்துடும். ஸோ இது ஒரு டைப் ஆஃப் குளோக்கோமா. ஸோ சடனாக யாருக்காவது வந்து கண் ரெட் ஆகி பயங்கரமாக பெயின் டாலரேட்டே பண்ண முடியாத அளவுக்கு பெயின் வர்றது இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா உடனே ஆன எமர்ஜென்சி பேசிஸ் வந்து ஒரு ஐ டாக்டர் கிட்ட போகணும். ஸோ இது ஒரு டைப் ஆஃப் சிம்டம். மற்ற சிம்டம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அந்த சைடு பார்வை மறைக்கிறது, சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் அப்பப்போ வந்து நம்ம வந்து ஏதாவது லைட்டை பார்த்தா சுற்றி கலரில் வட்டமாக தெரியறது, லைட்டை சுற்றி
கலராக வட்டமாக தெரியுது, இதெல்லாம் வந்து ஃபியூ சிம்டம்ஸ் ஆஃப் கிளாக்கோமா. ஸோ குளோக்கோமாவோட சிம்டம்ஸ் வந்து நமக்கு அந்த சைட் விஷன்ஸ்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்றீங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து அதை ப்ரெடிக்ட் பண்ணலாம் முடியாதா மேம்? ப்ரெடிக்ட் பண்ண முடியாது மீன்ஸ் சிம்டம்ஸ் வைஸாக நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் பேஷண்ட் வந்து ரெகுலராக இப்போ 40 வயசுக்கு மேலே கிளாக்கோமா ப்ராப்ளம் வந்து காமனாக வரும், அந்த ஏஜ் குரூப் 40 வயசுக்கு மேலே. சரிங்களா? ஸோ இப்போ பேஷண்ட் சைட்லேருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்க ரெகுலராக 40 வயசு ஆயிடுச்சுன்னா செக்அப் இயர்லி ஒன்ஸ் அவங்க வந்து ஐ செக்அப் வரலாம். ஸோ அந்த மாதிரி ஐ செக்அப் வரும்போதே நம்ம வந்து அவங்களோட கண்ணோட அழுத்தம் எவ்வளோ இருக்குன்னு மெஷர் பண்ணுறது, கண்ணுக்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் நார்மலாக இருக்கா, கண்ணோட நரம்பில் ஏதாவது சேஞ்சஸ் வந்திருக்கா, இதெல்லாம் நம்ம பார்க்கறது மூலமாக அந்த டிசீஸ் வந்து அவங்களுக்கு சைலண்ட்டாக இருந்தாலும் நம்ம ஈஸியாக கிளினிக்கலாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது மூலமாக தான் நம்ம வந்து அந்த குளோக்கோமா பேஷண்ட்ஸை ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஒன்ஸ் சிம்டம்ஸ் வந்துடுச்சுன்னா டிசீஸ் வந்து ஆல்மோஸ்ட் ப்ராக்ரஸ் ஆயிடுச்சுன்னு நான் சொன்னேன் இல்லையா? ஸோ அப்போ வந்து பேஷண்ட்டே வந்துடுவாங்க. பட் நம்மளால் வந்து ஆல்ரெடி லாஸ்ட் விஷனை நம்மளால் ரீகெயின் பண்ண முடியாது. ஸோ ஆல்ரெடி வந்து போன விஷனை நம்மளால் திருப்பி கொடுக்க முடியாது. அதுக்கு மேலே எதுவும் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம். பட் நம்ம சீக்கிரமாக கண்டுபிடிக்கணும் இது அப்படின்னா நம்ம ரெகுலர் செக்அப் பண்ணுறது மூலமாக மட்டும் தான் இதை கண்டுபிடிக்க முடியும். இப்போ வந்து இந்த குளோக்கோமானால கம்ப்ளீட்டாகவே பிளைண்ட்னஸ் ஆகிடுமா மேம்? ஆமாம், நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி பேஷண்ட்டுக்கு சுத்தமாக அவேர்னஸே இல்லை, அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கிறதே கடைசி வரைக்கும் தெரியல அப்படின்னாலும் அந்த இது கம்ப்ளீட் பிளைண்ட்னஸ் போயிடலாம். ஆர் சில பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம அட்வைஸ் பண்ணியிருப்போம், உங்களுக்கு குளோக்கோமாங்கிற டிசீஸ் இருக்குது. குளோக்கோமா வந்து இட்ஸ் லைக் சுகர் பிபி மாதிரி லைஃப் லாங் டிசீஸ். ஸோ வாழ்க்கை ஃபுல்லாக வந்து அந்த டிசீஸ் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட்டில் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் அது க்யூர்லாம் ஆகாதா? அதை கண்ட்ரோல் பண்ண முடியும், க்யூர் பண்ண முடியாது. சரிங்களா? சுகர் பிபி இதெல்லாம் வந்து நம்மளால் கண்ட்ரோல் தான் பண்ண முடியும், க்யூர் பண்ண முடியாது. சரிங்களா? அதே மாதிரி தான் குளோக்கோமா. ஒன்ஸ் நம்ம உங்களுக்கு குளோக்கோமா இருக்குது அப்படின்னு அட்வைஸ் பண்ணிட்டோன்னா நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். பேஷண்ட் வந்து அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இப்போ ட்ராப்ஸ் வந்து நிறைய டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ அது எந்த டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணாலும் டாக்டர் எப்போ ஃபாலோ அப் கூப்பிட்றாரோ அதை கரெக்டாக போய் அவங்க பண்ணிவிட்டு ஃபாலோ அப்லேயே இருந்தாங்கன்னா நம்ம வந்து லைஃப் லாங் வந்து பெரிய காம்ப்ளிகேஷனில் போய் முடியாமல் நம்மளால் பார்த்துக்க முடியும். ஸோ இப்போ இந்த பிளைண்ட்னஸ் ஆகுறவங்களாலையும் திருப்பியும் நம்மளால ரீஸ்டோர்லாம் பண்ண முடியாது. ஆமாம், ஒன்ஸ் வந்து அதை நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி நர்வ் வந்து டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அது டேமேஜ் ஆனது தான், அதை திருப்பியும் நம்மளால் ரெக்கவர் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் இதை பேர் பிளைண்டிங் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அதுதான் இதோட இம்பார்ட்டன்ஸே. நம்ம அதனால தான் ரெகுலராக 40 இயர்ஸ்க்கு அப்புறம் செக்அப் வந்துடணும். அண்ட் குளோக்கோமா ஆல்ரெடி டயக்னோஸ் பண்ண பேஷண்ட்ஸும் வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ அப் பண்ணிக்கணும். இதெல்லாம் பண்ணாதவங்களுக்கு அது போய் பிளைண்ட்னஸில் தான் முடியும். மேம், நார்மலாக ஐ ப்ரெஷர் இருக்கவங்களுக்கும் இந்த குளோக்கோமா வரதுக்கான சான்சஸ் இருக்கா? அதான் குளோக்கோமாங்கிறது ஒரு ப்ராட் டேர்ம், அதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ ஒரு டைப்பில் பார்த்தீங்கன்னா நார்மல் ப்ரெஷர் குளோக்கோமான்ட்டே சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஐ ப்ரெஷர் மெஷர் பண்ணால் ப்ரெஷர் நார்மலாக தான் இருக்கும், இருந்தாலும் கண்ணு நரம்பில் வந்து அவங்களுக்கு டேமேஜஸ் இருக்கும். ஸோ அது பேர் நார்மல் ப்ரெஷர் ஆர் நார்மல் டென்ஷன் குளோக்கோமான்னு சொல்லுவோம். அதனால் வெறும் ஒரு ப்ரெஷர் ரீடிங்கை மட்டும் வச்சு நம்ம வந்து நார்மலாக தான் இருக்கும்னு நினச்சிக்க கூடாது. சரிங்களா? ஸோ ஒரு ரெகுலர் செக்அப் போகும்போது நம்ம டாக்டர் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ஐ செக்அப் பண்ணும்போது ப்ரெஷர் மெஷர் பண்ணுவாங்க, கண்ணோட ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் நல்லா கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க, நர்வ்ஸோட ஸ்ட்ரக்சர்ஸ் நல்லா இருக்கான்னு பார்ப்பாங்க. இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு குளோக்கோமா இருக்குதா இல்லையாங்கிறதே வந்து நம்மளால் சொல்ல முடியும். நார்மல் ப்ரெஷர் குளோக்கோமாங்கிறதும் ஒரு என்டைட்டி இருக்குங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த குளோக்கோமா எந்த ஏஜ்லலாம் மேம் வரும்? குளோக்கோமாவும் வந்து பார்த்திங்கன்னா வந்து எந்த ஏஜ் குரூப்பில் வேணாலும் வரலாம். ஸோ யார் வேணாலும் அஃபெக்ட் ஆகலாம். ஈவன் நியூ பார்ன் பேபிஸில் கூட பிறக்கும் போதே குழந்தை வந்து குளோக்கோமாவோட பிறக்கலாம். அது பேர் கன்ஜெனிட்டல் குளோக்கோமான்னு சொல்லுவோம். ஆர் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் குளோக்கோமா ஸ்டார்ட் ஆகலாம். ஸோ அது பேர் வந்து ஜுவனைல் குளோக்கோமா அப்படின்னு சொல்லுவோம். கொஞ்சம் 40 வயசுக்கு அப்புறம் வர குளோக்கோமா வந்து யாருக்கு வேணாலும் வரலாம். ஸோ அது வந்து காமனாக குளோக்கோமா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால் யாருமே எந்த ஏஜ் குரூப்புமே வந்து இம்யூன் கிடையாது, குளோக்கோமாவே வராதுன்னு நம்ம சொல்ல முடியாது. சரிங்களா? ஸோ எல்லா ஏஜ் குரூப்புமே வந்து அவங்களுக்கு வந்து ப்ரிவேலன்ஸ் வந்து இருக்குது, வரத்துக்கு வாய்ப்பு எப்போ வேணாலும் இருக்குது. அதனால் இதை நம்ம எப்படி பார்த்துக்க முடியும்னா ஒன்லி த்ரூ ரெகுலர் ஃபாலோ அப். அப்போ தான் நம்மளால் வந்து இருக்குதா இல்லையான்ட்டே வந்து நம்மளால் சொல்ல முடியும். ஸோ அந்த குளோக்கோமா வந்து எப்படி மேம் வந்து டயக்னோஸ்? ஸோ ஒரு பேஷண்ட்டுக்கு நம்ம குளோக்கோமா இருக்குதுன்னு நம்ம வந்து பிராண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஏன்னா நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ண மாதிரி குளோக்கோமா வந்து ஒரு லைஃப் லாங் டிசீஸ். ஒன்ஸ் உங்களுக்கு குளோக்கோமா இருக்குன்னு தெரிஞ்சுட்டா அதுக்கு லைஃப் லாங் மெடிசின்ஸ் ஏதோ ஒரு ஃபார்ம் ஆஃப் ட்ரீட்மெண்ட் போயிட்டே தான் இருக்கும். ஸோ அவங்கள வந்து குளோக்கோமா இருக்குன்னு சொல்கிறதுக்கு நம்ம வந்து சில டெஸ்ட்டெல்லாம் பண்ணி ஆகணும். ஃபஸ்ட்டு கிளினிக்கலாக அவங்க வந்த உடனே வந்து நம்ம ப்ரெஷர் மெஷர் பண்ணுறது, கண்ணில் சில டிவைஸ் வச்சு நம்ம பார்ப்போம், கண்ணோட ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் நல்லா தான் இருக்கா அப்படின்னு நம்ம பார்ப்போம். இது மூலமாக நம்ம கிளினிக்கலாக அசஸ் பண்ணிக்கிறோம். ஸோ நம்மளுக்கு சம்டைம்ஸ் சில பேஷண்ட்ஸை பார்க்கும்போது டவுட் வரும், இவங்களுக்கு குளோக்கோமா இருக்குதா இல்லையா, ஒரு மாதிரி சஸ்பீஷன் இருக்கும், இவங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு வந்து சில பேருக்கு கிளினிக்கலாகவே இவங்களுக்கு கண்டிப்பாக குளோக்கோமா இருக்குன்னு நம்மளால் சொல்ல முடியும். யாராக இருந்தாலும் அவங்கள வந்து அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் டெஸ்ட்டுக்கு நம்ம வந்து அவங்கள வந்து சப்மிட் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு வந்து நம்ம அடுத்தது என்னென்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபீல்டு டெஸ்ட்டுன்னு ஒன்று பண்ணுவோம். இப்போ நம்ம விஷுவல் ஃபீல்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லையா, ஸ்ட்ரைட்டாக பார்த்தால் சைடு ஆப்ஜெக்ட்ஸ் தெரியறது, இதெல்லாம் தான் விஷுவல் ஃபீல்டுங்கிறது. அதை வந்து அவங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத வந்து நம்ம பார்க்குறதுக்கு விஷுவல் ஃபீல்டு எக்ஸாமினேஷன் ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்குது, அது ஒன்று பண்ணுவோம்.
அதுக்கப்புறம் ஸ்கேன் டெஸ்ட் ஒன்று இருக்குது, கண்ணோட நரம்பை வந்து ஸ்கேன் பண்ணுற டெஸ்ட் இருக்குது. ஓசிடி நம்ம ஆல்ரெடி வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் டயபெட்டிஸ் சொல்லும்போது. அதே மாதிரி ஓசிடிங்கிற ஸ்கேன் வந்து இந்த நர்வ்ஸையும் வந்து ஸ்கேன் பண்ணும். ஸோ இந்த 2 டெஸ்ட்டும் மேண்டேட்ரி. ஃபீல்டு டெஸ்ட்டும் ஓசிடி டெஸ்ட்டும் கண்டிப்பாக பண்ணுவோம் ஒரு கிளாக்கோமா பேஷண்ட்டுக்கு. அதை பண்ணுறது மூலமாக தான் அவங்களோட நரம்பில் வந்து எந்த அளவுக்கு டேமேஜ் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ அந்த சிவியாரிட்டி ஆஃப் த டேமேஜை வச்சு தான் நம்ம வந்து என்ன டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு கொடுக்கணுங்கிறத முடிவு பண்ணுவோம். ஸோ பேசிக்காக கிளாக்கோமா டெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா வந்து கிளினிக்கலாக டாக்டர் எக்ஸாமின் பண்ணுறது, அப்புறம் கம்ப்யூட்டர் பேஸ்டாக வந்து 2-3 டெஸ்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து இருக்குதா இல்லையா, அப்படியே இருந்தாலும் எந்த அளவுக்கு அவங்களுக்கு சிவியராக இருக்குன்னு நம்ம வந்து ஃபைனலாக வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியும். மேம் இப்போ குளோக்கோமா வந்துட்டு ஃபேமிலி மூலயமா வரதுக்கான சான்சஸ் இருக்கா? ஆமாம், சில வெரைட்டி ஆஃப் குளோக்கோமா வந்து ஃபேமிலிஸ்லேயே ரன் ஆகும். ஸோ சில பேருக்கு அப்பா அம்மாவுக்கு இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை, அதுக்கு முன்னாடி ஜெனரேஷனுக்கு கூட இருந்திருக்கலாம். ஸோ தாத்தா பாட்டிக்கு இருந்திருக்கலாம். ஆர் அந்த அப்படியே இருந்தாலும் அந்த காலத்தில் அவேர்னஸ் இல்லை அவங்களுக்கு. இப்போவே நம்மளுக்கெல்லாம் அவேர்னஸ் கம்மி தான் ஜென்ரல் பப்ளிக் ரிகார்டிங் குளோக்கோமா. பட் அந்த காலத்தில் யோசிச்சு பாருங்கள், சுத்தமாக அவங்களுக்கு இருக்கிறதே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ அந்த அவேர்னஸ் இல்லாததுனால சில பேருக்கு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருந்தாலும் அவங்களுக்கு வந்து இருக்குதா இல்லைன்னு சொல்ல தெரியாது. ஸோ பட் இட் ரன்ஸ் இன் ஃபேமிலிஸ். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஆக்சுவலாக. அப்போ வந்து ஒரு குளோக்கோமா பேஷண்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்க ஃபேமிலியே வந்துட்டு எக்ஸாமின் பண்ணியிருக்கணுமா? ஆமாம், இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு குளோக்கோமா இருக்குது நம்ம டயக்னோஸ் பண்ணிட்டோன்னா நம்ம வந்து அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸை நெக்ஸ்ட்டு கூப்பிடுவோம். அவங்க கூட பிறந்தவங்க, அவங்க அப்பா அம்மா கூட பண்ணாமல் இருந்திருக்கலாம். அவங்களுக்கு இருக்கா இல்லையா நம்ம பார்க்கணும். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் பக்கத்தில் இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு குளோக்கோமா ஸ்க்ரீனிங் பண்ணுவோம். பண்ணால் தான் நம்ம பிகாஸ் இட் இஸ் கால் சைலண்ட் டீப் ஆஃப் விஷன், அன்ஐடென்டிஃபைடாக இருக்கும். அதனால் வந்து இந்த மாதிரி பிக்கப் பண்ணுற கேசஸ் தான் ஆக்சுவலாக ஜாஸ்தி. ஸோ இப்போ குளோக்கோமா இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் மேம் இதுக்கு அவைலபிளாக இருக்குது? ஸோ அதை நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி குளோக்கோமாவில் வந்து கண்ணோட ப்ரெஷர் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் நார்மலாக. இப்போ பிபிக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய டேப்லெட்ஸ் கொடுக்குறோம் இல்லையா, அது மூலமாக அந்த பிபியை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். அதே மாதிரி கண்ணுக்கு வந்து ட்ராப்ஸ் நிறைய இருக்குது, நிறைய டைப் ஆஃப் மெடிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ மேஜர் ஃபார்ம் ஆஃப் ட்ரீட்மெண்ட் பார்த்திங்கன்னா கண்ணுக்கு கொடுக்குற ட்ராப்ஸ் தான். அது போடுறது மூலமாக அந்த ப்ரெஷரை வந்து நம்ம நார்மல் ரேஞ்சில் வைக்க முடியும். பட் அதுக்குன்னு சில டைம் கரெக்டாக இந்த டைமுக்கு போடணும் அந்த மாதிரி இருக்கும் ட்ராப்ஸ்லாம். இது நார்மல் ட்ராப்ஸ் மாதிரி கிடையாது, இஷ்டத்துக்கு அந்த டைமில் இந்த டைம்லலாம் போடுற மாதிரிலாம் கிடையாது. இப்போ பிபி சுகர் டேப்லெட்ஸ்லாம் எப்படி கரெக்டாக அந்த டைமுக்கு போடணும், அதுக்கப்புறம் சாப்பிட்ணும் அப்படிலாம் சொல்கிற மாதிரி குளோக்கோமா ட்ராப்ஸ்க்குன்ட்டு ஒரு கரெக்டான ஒரு ஷெட்யூல் ஃபாலோ பண்ணணும். ஸோ அது ஃபாலோ பண்ணோன்னா நம்ம ஈஸியாக அந்த வந்து ஐ ப்ரெஷரை வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடலாம். இது ஒரு டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டு. சில பேருக்கு வந்து குளோக்கோமா ட்ராப்ஸ் கொடுப்போம், பட் பேஷண்ட்டுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் சரியாக இருக்காது, இல்லை பேஷண்ட் அதை ஒழுங்காக போட்டிருக்க மாட்டாங்க, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி வரும்போது நெக்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ட்ரீட்மெண்ட் வந்து லேசர் இருக்குது. ஸோ லேசரும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட் அண்ட் வெரி குட் ட்ரீட்மெண்ட். அது கொடுக்கறது மூலமாக வந்து நம்ம வந்து ப்ரெஷர் வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும், சரிங்களா. பட் இது எல்லாத்துலேயுமே எல்லா டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ அப் தான் ரொம்ப முக்கியம். இப்போ பிபி சுகர் எதாக இருந்தாலும் நம்ம ஃபாலோ போகிறோம் இல்லையா, மெடிசன் அப்பப்போ கரெக்டாக ஒர்க் பண்ணுதான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 2-3 மாதத்துக்கு ஒரு தடவை டயபெட்டாலஜிஸ்ட் கிட்ட இல்லாட்டி ஜென்ரல் மெடிசன் கேட்டு ஃபாலோ போகிறோம். அதே மாதிரி தான் ட்ராப்ஸு லேசர் எது பண்ணியிருந்தாலும் அவங்க கரெக்டாக ஃபாலோ அப் வந்தாங்கன்னா அந்த ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு நம்மளால் பார்க்க முடியும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஃபார்ம் ஆஃப் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ட்ராப்ஸ் போட்டிருப்போம், நம்ம லேசர் பண்ணியிருப்போம், இதெல்லாம் பண்ணி முடிச்சிருப்போம். குளோக்கோமாங்கிறது வந்து வருஷக்கணக்காக ஓடுற டிசீஸ். ஸோ கொஞ்சம் ஆல்மோஸ்ட் ஒரு 10-15 வருஷம், ஒரு 20-25 வருஷமே க்ராஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆல்ரெடி இவ்வளோ வருஷமாக அவங்க அந்த மெடிசின்ஸில் இருந்திருப்பாங்க. ஸோ ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா வந்து எதுக்குமே ரெஸ்பான்ஸ் இருக்காது. அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வந்து அந்த குளோக்கோமாவை நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சர்ஜரி பண்ண முடியும். ஸோ அதுக்குன்னு சில சர்ஜரிஸ்லாம் இருக்குது. அதை பண்ணுறது மூலமாக நம்ம வந்து குளோக்கோமா வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும். ஸோ மேஜர் ஃபார்ம் ஆஃப் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று ஐ ட்ராப்ஸு, அப்புறம் லேசர், அப்புறம் வந்து 3வது வந்து சர்ஜரி. ஸோ ஒவ்வொரு பேஷண்ட்டையும் கரெக்டாக நம்ம செலக்ட் பண்ணிக்கணும், இந்த பேஷண்ட்டுக்கு எது கரெக்டாக அவங்களுக்கு வந்து செட் ஆகுமோ, கரெக்டாக ட்ராப்ஸோ இல்லாட்டி லேசரோ இல்லாட்டி சர்ஜரியோ எது அவங்களோட குளோக்கோமாவை கண்ட்ரோல் பண்ணமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிசைட் பண்ணணும். மேம் இப்போ நீங்கள் ட்ரீட்மெண்ட்ஸ்லேயே வந்து ஐ ட்ராப் சஜஸ்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த ஐ ட்ராப் வந்துட்டு லைஃப் லாங் அவங்க வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கணுமா? ஆமாம், குளோக்கோமாங்கிறது ஒரு ஆஸ் ஐ டோல்ட் அதாவது லைஃப் லாங் டிசீஸ் தான், சரிங்களா. ஸோ அவங்களே எந்த கட்டத்துலேயும் வந்து போதும்பா நம்ம ட்ராப்ஸ் போட்டதுன்னு நினச்சிட்டு ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. அது மாதிரி ஸ்டாப் பண்ணிங்கன்னா டிசீஸ் அடுத்தது ப்ராக்ரஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ எப்போதுமே ஒரு டாக்டர்கிட்ட ஃபாலோ போயிட்டே இருக்கணும். ஜென்ரலாக டாக்டர் நீங்கள் நிறுத்துங்க உங்களுக்கு குளோக்கோமா க்யூர் ஆயிடுச்சுன்னு சொல்ல மாட்டாங்க, சரிங்களா. ஸோ குளோக்கோமா அப்படின்னு பிராண்ட் பண்ணிட்டாலே நம்ம ஏதாவது ஒரு ஃபார்ம் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டில் இருந்துகிட்டே இருக்கணும். இல்லை அவங்களுக்கு குளோக்கோமா டிசீஸ் இருக்குதாலேன்னு ஒரு சஸ்பிஷன் இருந்தாலும் அவங்க ஃபாலோ வந்துட்டே இருந்தால் தான் எந்த ஸ்டேஜில் நம்ம ட்ராப் ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு வந்து நம்ம முடிவெடுக்க முடியும். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ட்ராப்ஸ் போடுறதுக்கு விருப்பப்பட மாட்டாங்க, டெய்லி போடணும் அண்ட் சம்டைம்ஸ் 2 டைம்ஸ் போடுற மாதிரி ட்ராப்ஸு
இப்போலாம் வந்து ஆக்சுவலாக ஒன்ஸ் அ டே போடுற ட்ராப்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. அது ரொம்ப பேஷண்ட்டோட ஈஸியாக அவங்க போட்டுக்கிறதுக்காக அந்த மாதிரி வந்துடுச்சு. பிகாஸ் அவன் முன்னாடி இந்த டைப் ஆஃப் ட்ராப்ஸ்லாம் வந்து மினிமம் 2 times 3 times அந்த மாதிரி போடுற மாதிரி இருந்துச்சு. இப்போ ஃபார் த பாஸ்ட் 10 yearsே இன்ஃபேக்ட் வந்து ஒன்ஸ் அ டே ட்ராப்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு போட்டுட்டு ஃபாலோ பண்ணாங்கனாலே போதும். ஸோ இட்ஸ் லைஃப் லாங் ட்ரீட்மெண்ட் தான். சம்டைம்ஸ் அவங்க போட மறந்துடுவாங்க. ஸோ டேயோட ஒர்க் ஹெவியாக இருக்கும். ஸோ வந்து பிஸி ஸ்கெடியூலில் வந்துட்டு ட்ராப்ஸ் போட மறந்துடுவாங்க இல்லையா? ஸோ அது வந்து எதாவது அஃபெக்ட் பண்ணுமா? ஆமாம், கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும். ஐ ப்ரெஷருங்கிறது வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் அன்றைக்கி போடணுன்னா ட்ராப்ஸ் வந்து கரெக்டாக போடலன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஐ ப்ரெஷர் வந்து ஷூட் அப் ஆகும். ஸோ ப்ரெஷரில் வந்து ஃப்ளக்சுவேஷன்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அது வந்து ரொம்ப டேஞ்சரஸ் இன்ஃபேக்ட். ஸோ அடிக்கடி ஃப்ளக்சுவேட் ஆகி சுகர் இப்போ பிபியில் ஃப்ளக்சுவேட் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து கிட்டினஸ் ஆகுது, அது மாதிரிலாம் இல்லையா? அதே மாதிரி தான் கண்ணோட நரம்புக்கு வந்து டேமேஜ் வந்து ஜாஸ்தியாக அந்த டைமில் நடக்கும். ஸோ அந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்து நம்ம வரவிடாமல் பார்த்துக்கணும். ஸோ ட்ராப்ஸ் போடலை அப்படின்னா, ஒன்ஸ் டே ட்ராப்ஸ் போடலை, ஒரு நாள் தான் போட மறந்துட்டாங்கன்னா அப்போ கூட அடுத்த நாள் இம்மீடியட்டாக அவங்களுக்கு ஞாபகம் வந்த உடனே எடுத்து போட்டுக்கணும். பட் கண்டினியூஸாக ஒரு வாரம் 10 நாள் போடவே இல்லை, அவங்க அசால்ட்னஸ்னால அவங்க வந்து போடாமல் விட்டுட்டாங்கன்னா அது வந்து டேமேஜில் தான் போய் முடியும். ஸோ ஜென்ரலாக 1 or 2 days மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து இம்மீடியட்டாக அவங்க நாலேஜ்க்கு வந்த உடனே ஒரு ட்ராப்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கிறது நல்லது. ஸோ இப்போ இந்த கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணவங்களுக்கு வந்துட்டு இந்த குளோக்கோமா க்யூர் ஆகுமா டாக்டர்? இல்லை, கேட்ராக்ட் சர்ஜரிங்கிறது வேறு, சரிங்களா? ஸோ கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணுறது மூலமாக நம்மளால் குளோக்கோமாவை க்யூர் பண்ண முடியாது. குளோக்கோமாக்குன்னு தனி சர்ஜரிஸ் இருக்குது. சம்டைம்ஸ் வந்து குளோக்கோமாவும் ஒரு பேஷண்ட்டுக்கு இருக்கும், கேட்ராக்டும் ஒரு பேஷண்ட்டுக்கு இருக்கும். ஸோ ரெண்டுத்தையுமே கம்பைன் பண்ணி சேம் சிட்டிங்லேயே கேட்ராக்டும் குளோக்கோமா சர்ஜரி சேர்ந்து பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி தான் பண்ண முடியுமே தவிர குளோக்கோமா சர்ஜரி வந்து செப்பரேட், கேட்ராக்ட் சர்ஜரி செப்பரேட். கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணுறதுனால குளோக்கோமாவை க்யூர் பண்ண முடியாது. ஸோ குளுக்கோமானா என்னன்றதை தெளிவாக நம்ம டாக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறமா அது உங்கள் கண்களை நீங்கள் பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. இதே மாதிரி அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். Until then, this is Yogapriya signing off. இது Pens 360 வழங்கும் பேசும் நேரம்.